மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் இடைக்கோடு பி ஏசுதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதாவது குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலை பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிறைய எஸ்டேட்டுகள் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது மாராமலை அப்படிங்கிற பகுதியில இருக்கீங்க, நிறைய பயிர்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க, சாகுபடி பண்ண அனுபவம் வேற இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்யா. வணக்கம். அதாவது இந்த பகுதியில எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே இங்க இருக்கிறேன். இடையில கொஞ்சம் வெளியூர்ல வேலைக்கு போயிருந்தேன். இப்போ மறுபடியும் இங்க வந்திருக்கேன். இப்போ 5 வருஷம் ஆகுது. இந்த பகுதியில என்னென்ன பயிர்கள் எல்லாம் நடவு பண்ணிருக்கீங்க? எங்க தோட்டத்தை பொறுத்த அளவுல கிராம்பு, நல்ல மிளகு, ஜாதிக்காய், அப்புறம் இந்த பல வகைகள் மங்குசான், துரியன், அப்படிப்பட்ட பயிர் வகைகள் நிக்குது. எவ்வளவு ஏரியா இருக்கு? நாங்க இருக்க தோட்டத்துல ஒரு 2.25 ஏக்கர் உண்டுங்க. அதுல நாங்க இந்த விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்னென்ன பயிர்கள் இப்போ இருக்குன்னு கேட்கும்போது நீங்க சொன்னீங்க ரம்புட்டான் இருக்கு, அப்புறமா கிராம்பு, அப்புறமா ஜாதி பத்திரி, அப்புறமா ஏலக்காய், இப்படி பல விதமான பயிர்களை சாகுபடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சாகுபடி பண்ணும்போது இங்க மண்ணுடைய தன்மை எப்படி? மலைப்பாங்கான பகுதி, மேடு பள்ளமா இருக்கும். எப்படி இந்த நிலத்தை பயன்படுத்துறீங்க? என்ன விதமான மண் இந்த பகுதியில இருக்கு? இங்க பொறுத்த அளவுல உரச்சத்து கூடுதலான மண், பாறை மண், ஊற்றுக்கள். அதனால இந்த கிராம்பு இதுல வரக்கு ரொம்ப லாபமா இருக்குது. கிராம்பு, நல்ல மிளகு, ஜாதிக்காய், இதெல்லாம் நமக்கு பயிர் வகைகள் விளைச்சல்கள் இந்த மண்ணுக்கு ஏற்ற அமோக விளைச்சல்களா காணப்படுகிறது. தோட்ட பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அருமையா வச்சிருக்கீங்க. தோட்டம் எல்லாம் புல்கள் எல்லாம் வளர்த்து அதை பராமரிக்கிறீங்க. தோட்ட பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு செலவிடுறீங்க? இல்ல, இப்ப எங்களை பொறுத்த அளவுல நாங்க 2 பேரும் தான். நாங்க 2 பேரும் இதை பராமரிச்சு சுத்தம் பண்ணி பிளாஸ்டிக் கழிவு அப்படிப்பட்டது ஒன்றும் நாங்க இங்க போட மாட்டோம். இங்க கம்பெனி வண்டிகள் வரக்கூடிய நேரத்துல அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நாங்க கீழே அனுப்பி விட்டுருவோம். அவங்க மக்காத குப்பையில அவங்க கிளீர் பண்ணி விட்டுருவாங்க. தோட்டம் நடத்துகிற டாக்டர்கள்லாம் அப்படிதான் சொல்லுது, தோட்டத்தை நீட்டா வச்சிருக்கணும். சொல்ல போனா எங்க வேலைகளை நாங்க செய்து வரோம். இந்த கண்டுகள் எல்லாம் எங்க போய் வாங்குறீங்க? கீழே இருந்து நாங்க பேச்சுப்பாறை, கரும்பாறை, இந்த தோட்டம் இங்க இருந்து நாங்க கிராம்பு எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. அங்க இருந்து நாங்க வாங்கி கொண்டு இங்க நடுதோம். இங்க இருந்து நாங்க வித்து போட்டு முளைக்க வைத்து அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிந்து நாங்க இங்க நடவு செய்யறதும் உண்டு. நல்ல மிளகு தையும் அப்படிதான் இங்க கொண்டு நாங்க இங்க செடியை முளைக்க வைத்து அப்புறமாட்டு அதை ஒரு 6 மாதம் 7 மாசம் கழித்து மீண்டும் அதை நடவு செய்து தனியா மரம் வச்சு அதை இந்த மரத்துல படத்தி அப்படி நாங்க இது பண்ணுவோம். இந்த கன்றுகளை இப்போ தரம் வாய்ந்த கன்றுகள் இல்லைன்னா புதுசா அறிமுகப்படுத்தக்கூடிய விதைகள் இல்லைன்னா மரங்களா இருந்தாலும் சரி, எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தான். சின்னதுல நமக்கு சொல்லி தந்த பெரியவர்கள் அப்படிதான் நாங்க இத பார்த்து பழகி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நாங்க இது பண்ணுவோம். இப்போ பராமரிக்கிறது ஒரே ரகத்துல இருக்கக்கூடிய கண்டு இருந்துச்சுன்னா இவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடும்படியா? நிரப்பா இருக்கிற பிளேஸ்லன்னா ஒரு 15 அடிக்கு ஒரு கிராம்பு தை நடுவாங்க. இத மாதிரி ஏத்தரக்கத்துல எல்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த மரத்துக்கு தக்கன வெட்டு கட்டி எவ்வளவு தூரத்துல நமக்கு டிஃபரன்ஸ் இந்த தை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு கேப் வரக்கூடிய இடத்துல இந்த சில்வர் ஒர்க்கு மரத்தை நட்டு அதுல நாங்க நல்ல மிளகா படுறோம். வருமானம் கொளிக்கக்கூடிய பயிர்களா இப்ப நல்ல மிளகா சொல்லலாம், கிராம்பு இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி கிராம்பு எல்லாம் நட்டதுல இருந்து எவ்வளவு நாள்ல நமக்கு அறுவடைக்கு தயாராகும் இல்லைன்னா மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும்? நல்ல மண்ணு விளைச்சல் உள்ள ஏரியால நம்ம இப்போ ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தைய நம்ம நடவு பண்ணோம்னா நட்ட பிறகு ஒரு 3 அல்லது 4 வருடம் கழிந்து காய் வரக்கூடிய தன்மை வரும். கவாத்து பண்றது இல்லைன்னா பிஞ்சு பிடிக்கக்கூடிய பருவத்துல வேதியியல் உரங்களை பயன்படுத்துறீங்களா இல்ல இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் அந்த மாதிரி செய்யறீங்க? நாங்க ஒரு வருஷத்துல 3 வாட்டி உரம் வைப்போம். ஜூலை, டிசம்பர், ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி 3 தடவை உரம் வைப்போம். இதுல ஒரு வாட்டி மாட்டு சாணம் வைப்போம், பாக்கி ரசாயன உரங்கள். மாட்டு சாணம் வைப்பே அப்படின்னு சொன்னீங்க. இங்க மாடுகள் வளர்க்குறீங்களா இல்ல அந்த உரங்கள்லாம் எப்படி எங்க போய் வாங்குறீங்க? இல்ல, எங்க கம்பெனில அவங்களுக்கு சொந்தமாயிட்டு மாடு இருக்குது. அதனால அவங்க கம்பெனி வண்டியில அவங்க கொண்டு தந்துருவாங்க. நம்ம கூப்பிட்டு சொன்னா போதும் அவங்க கொண்டு தந்துருவாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்லை. குறிப்பா பாசனத்தை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன மாதிரியான பாசனம்? அது நாங்க இங்க பக்கத்துல ஒரு ஆறு போகுது. அந்த ஆத்துல இருந்து நாங்க தண்ணி இங்க டாங்குக்கு எடுத்து டாங்குல இருந்து நாங்க சொட்டு நீர் பாசனம் பண்ணுவோம். கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மிளகை சாகுபடி பண்றீங்க. நல்ல மிளகை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க? இப்ப எங்க தோட்டத்தை பொறுத்த அளவுல 2 ரகம் தான் வச்சிருக்கோம். கரிமுண்டனும் பன்னீரும் தான் வச்சிருக்கோம். மகசூல் பொறுத்த வரைக்கும் அதாவது நல்ல மிளகா நட்டதுல இருந்து எவ்வளவு நாளுக்கு பிறகு நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும்? நல்ல மிளகு நட்டு நம்ம ஒரு 2 வருடம் அல்லது 3 வருடம் வர கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப பார்க்கும்போது மங்குஸ்தான் மரம் நட்டிருக்கீங்க. அதுல இருந்து காய்கள் கூட
அழகா பளபளப்பா காட்சியளிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது அதை சாப்பிட்டு பார்த்து இல்லைன்னா விற்பனைக்கு எப்படி அதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்கு? அதாவது இது வந்துட்டு ஒரு வருடத்தில் ஒரு தடவை அது காய்க்கக்கூடியது. அது சீசன் வந்துட்டு ஜூன் ஜூலைல. அதுக்கும் அப்படிதான். நாங்க அதுக்கு சாணம் உரம் வைத்து நம்ம ஒரு மரம் நட்டு ஒரு 7-8 வருஷம் ஆனதுக்கு பிறகு தான் அது கனி தரும். அந்த கனி நம்ம அதுக்கு தக்கனதான். ஒரு வருஷத்துல நாங்க அதுக்கு 2 வாட்டி நாங்க உரம் வைப்போம். உரம் வைத்து இதை மாதிரி அந்த இலைக்கேடுகள் வரக்கூடிய நேரத்துல பூ பூக்க முன்னாடி ஒரு மருந்து அடிப்போம். மருந்து அடிக்கக்கூடிய நேரத்துல அந்த பூ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பூ பூக்குதோ அவ்வளவுக்கு காயும் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். அது நீங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு மலைவாழ் பகுதி. இந்த பகுதியில் என்னென்ன வனவிலங்குகள்லாம் நடமாட்டம் நீங்க பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன்னா காட்டெருமை மாடு பார்த்துருக்கேன், அப்புறம் யானை பார்த்துருக்கேன், சிறுத்தைப்புலி, பாம்புகள், ஓநாய்க்கள், இப்படி நிறைய வகை வெரைட்டியான காட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மென்மையான விலங்குகளும் இருக்கு, அது கொஞ்சம் ஆக்ரோஷமான விலங்குகளும் இருக்கு. அதுகள்ட்ட இருந்து நீங்க பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க வந்துட்டு மின்வேலி போட்டிருக்கோம். நாங்க அது நைட்டு ஒரு 7 மணிக்கு போட்டு காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் நாங்க ஆஃப் பண்ணிடுவோம். தூரத்துல பார்க்கும்போது இந்த சோலார் பேனல்கள் கூட வச்சிருக்கீங்களே, மின்சாரம் கூட அதுல இருந்தா எடுக்கிறீங்களா எப்படி? ஆமா, எங்களுக்கு லைன் கரண்ட் கிடையாது. அதனால எங்க சோலார் சிஸ்டம் நாங்க வைத்து சூரிய மின் விளக்கை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மொபைல் சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், இல்ல நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது எப்படி வானொலி வழியில தெரிஞ்சுக்கிறீங்களா இல்ல இணையதளம் வழியா தெரிஞ்சுக்கிறீங்களா? இணையதளம் வழியும் தெரிஞ்சிருக்கிறோம். கூடுதல் வந்துட்டு நாங்க வானொலி மூலமா தான் நாங்க கேட்கறது. காலையில சமையல் காரியங்கள் நடக்கூடிய நேரத்துல ரேடியோ ஆன் பண்ணி வச்சிருப்போம். காலைல 6:45 நியூஸ், 7:15 நியூஸ், மற்றபடி சாயங்காலம் 7:30 மணிக்கு விவசாயங்களை குறித்து, வேளாண்மை துறையை பத்தி, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கிறது. இங்க எத்தனை நாள் தங்கிட்டு வீடுகளுக்கும் போக வேண்டியிருக்கும், சில முக்கியமான காரியங்களுக்கு போக வேண்டியிருக்கும், விழா காலங்கள் இருக்கும், சில நேரங்கள்ல அன்டைம்ல போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல சிரமங்களை சந்திக்கிறது உண்டா? சில டைம்ல வந்துட்டு சிரமங்கள் சந்தித்து சீக்கிரம் போகக்கூடிய இடத்துல சில டைம்ல 2 hours 3 hours, சில ஒருவேளை வந்துட்டு அன்னைக்கு போக முடியாது இருந்துட்டு உண்டு, மறுநாள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் எங்களுடைய தேவைகளுக்காண்டி நாங்க வீட்டுகளுக்கு செல்வது உண்டு. இந்த மாதிரி பராமரிச்சுட்டு இருந்தாலும் உணவு தேவைகளுக்காக எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கீழே போயிட்டு வரீங்க? உணவு எல்லாம் எப்படி? அது ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை நாங்கள் கூப்பிட்டு சொன்னா போதும், வண்டியில கொண்டு தந்துட்டு போயிருவாங்க. எங்களுக்கு வந்துட்டு மாதத்துல வந்துட்டு 4 லீவு வரும். அந்த 4 லீவை நாங்க வந்துட்டு எத்தனை தடவை ஆனாலும் எடுக்கலாம். சரி, இப்போ சாதாரணமா நம்ம பொதுவா வந்து நம்ம வீடுகளில் இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிற கால சூழ்நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்க? ரொம்ப வித்தியாசம் உண்டு. இங்க கொஞ்சம் கூலிங் கூடுதலா இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் நம்ம ஃபேனு ஏசி ஒன்றும் இல்லாத நம்ம தூங்கிடலாம். சலசலப்பு இருக்காது. அப்படி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எப்படி? தனிப்பட்ட முறையில் அங்கே வீடுல இருந்து அங்கே பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நான் மாத்திரம்தான், நானும் அந்த கண்ணன் ஒரு ஆளும் தான் நாங்கள் இங்கே பராமரிச்சுட்டு இருக்கோம் தோட்டத்தை. நிறைய இப்போ நிறைய மலைவாழ் பயிர்கள் சாகுபடி பண்றோம். உதாரணத்துக்கு இங்க வந்து கிராம்பு இருக்கு, ஜாதிக்காய் இருக்கு, மங்குஸ்தான், அப்புறமா வந்து நிறைய பயிர்கள்லாம் இருக்கு. இப்போ கடைகள்ல இருந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை உங்க வீடுகள்ல இருந்து கூட சாப்பிட்ருப்பீங்க. இந்த பகுதியில இருந்து நீங்க விளைவிச்ச பொருட்களை சாப்பிட்டு பார்க்கும்போது அது நீங்க உணர்ந்த அனுபவிச்ச விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். அதாவது எங்க தோட்டத்துல வந்துட்டு நாங்க வேலை பார்க்கக்கூடிய தோட்டத்துல வந்துட்டு ஒரு பொருளுமே நாங்க வந்துட்டு வியாபாரிக்கு நாங்க விற்கிறது கிடையாது. முதலாளிங்க வந்துட்டு சொந்தமாட்ட அவங்க எடுக்கிறது தான். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, மரத்துல இருந்தே அது பழுத்த பிறகுதான் நாங்க பறிப்போம். பச்சையில நாங்க பறிக்க மாட்டோம். ரசாயனத்தை வச்சு நாங்க அதை நாங்க பழுக்க வைக்க மாட்டோம். அதனால அது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியா இருக்கும். வேற எந்த ஒரு கெடுதலும் பல வகையினால எங்களுக்கு இல்லை. சரிங்க, அதாவது நிறைவா இப்போ நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்க அனுபவத்தின் மூலமா ஏதாவது குறிப்பிடும்படியா சொல்ல நினைக்கிறீங்களா? எல்லாரும் நல்ல உணவை சாப்பிட்டு நல்ல முறை வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இதுவரைக்கும் உங்க நேரத்தை செலவிட்டு மலைவாழ் பகுதியில வந்து என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்றீங்க? உதாரணமா மங்குஸ்தான் சாகுபடி பண்றீங்க, அப்புறமா வந்து கிராம்பு, ஜாதிபத்திரி, இப்படி ஏகப்பட்ட பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இயற்கை சார்ந்த ஒரு இடங்கள்ல இருக்கும்போது மன நிறைவு, அப்புறமா வந்து நோய் நொடிகள் வராத ஒரு சூழ்நிலை. இங்க இயற்கை காற்றை சுவாசிக்க முடியுது, இயற்கையான தண்ணி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பறவைகளை பார்க்க முடியுது. பறவைகள் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் கூட அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அபரிவிதமா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்புல நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. இதுவரை மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் இடைக்கோடு பி. ஏசுதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.